ஹலோ கைஸ். இன்னும் இல்லாமல் வை ஐ குவிட் பீயிங் த டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வர பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம், எப்படியும் இந்த பியூர் பிளட்லாம் வந்து அவைக்கன் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 20 வருஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அந்த நாளில் தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வர மாதிரி அந்த பையனை இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், யார் மாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் யார் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டயலாக் வந்து பேசுகிறாங்க. இப்போ தான் வந்து இந்த ஸ்டோரியோட மெயின் ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வாரில் வந்து டீமன்ஸ்லாம் வந்து தோற்று போனாங்க, அவங்களெல்லாம் வந்து டீமானிக் ரியலமில் வந்து அடைச்சி வச்சிட்டாங்க, டீமன் கிங்கோட புரோக்கன் சோலோட. அதை வந்து புது பாடியில் வந்து போட்டாங்க. எல்லா மேஜிக் எல்லா கர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு வந்து அவனுக்குள்ளே வந்து போட்டாங்க. அவனை வந்து திருப்பி வந்து அவைக்கன் பண்ணாங்க புது டீமன் கிங். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் வார் வந்துச்சு. எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க அங்கே எந்த ஹீரோஸுமே இல்லை, ஃபைனலாக வந்து நம்ம லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு டேம் ஹீரோ வந்து அங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எப்பயும் போல் திருப்பியும் நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீமன் கிங்ஸை 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஹீரோ அதுக்கு கரெக்டாக வந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா டீமன்ஸ்லாம் சேர்ந்து திருப்பி ஒரு 100 வருஷம் கழித்து திருப்பியும் வந்து ஒரு டீமன் கிங் வந்து ரெசர்வ் பண்ணாங்க. இந்த மாதிரி ரெசரெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 665 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணாங்க. நம்ம இயர்ஸ் படி கன்வெர்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 66,580 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே போச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி இந்த ஹீரோ வந்து சேவ் பண்ணி ஆப்வியஸான ஒரு சாய்ஸே இல்லாமல் போனது, இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு வரணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், இதுதான் ஃபைனல்ன்ற மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமன் லார்டை சமன் பண்ணாங்க. அதுக்காக வந்து அவங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு 100 வருஷம் வெயிட் பண்ணி எல்லா பவர் எல்லா கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாங்க. 100 வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணாங்க ஒரே ஒரு கிங்காக, ஒரு புது கிங்காக. நீங்கள் வந்து வழி காட்டுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 666th டீமன் கிங். நம்ம ஹீரோட பேருக்கு பின்னாடி டேமியார்கஸ் 666ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பேருக்கு பின்னாடி இருக்கும். அதுக்கான மீனிங்கே இதுதான். நான் ஆல்ரெடி சொன்னாலே ஃபஸ்ட் எபிசோடில் நான் வந்து போக சொல்கிறேன்னு இதுதான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டார். அவருக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பழைய கதையை வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபாதர் நீ என்ன பண்ண அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரே ஸ்னாப் பண்ணி அவங்கள வந்து மேஜிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்து தலைகுனியை வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது அந்த கிங் இருந்தாலே அவனோட பொண்ணு தான் அது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. அந்த கிங் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த கிங்டமை உன்னோட சேர்த்து தூக்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. நீ தான் இதுக்கு மேலே என்னோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறேன், ஒருத்தர் வந்து உள்ளே வராரு. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த மாதிரி லார்ட் என்னை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்க்குறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேர் தான் அலெக்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் லார்டோட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீ வந்து எல்லா டைமே என்ன தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும் போது நீங்கள் வந்து என்ன ரொம்ப அப்செட் பண்ணுறீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் நீ வந்து என்னோட அப்பாவுக்கு தான் சர்வ் பண்ண, எனக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். பரவாயில்ல டீமன் லார்டு, உங்களுக்காக நான் வந்து தனியாக கூட நிற்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ சின்ன வயசில் என்னென்னா கொடுமை பண்ணேன்னு எனக்கு எல்லா விஷயமே ஞாபகம் இருக்குது. இந்த பொண்ணை வச்சு ஏதோ பண்ணு நீ வந்து பிளான் பண்ண, நான் வந்து நடுவில் வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அதுக்கு அவன் வந்து சொல்கிறான், நான் அலெக்ஸ் 80 வருஷமாக வந்து உங்கள் பக்கத்தை விட்டு போகாமல் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்காக தான் நான் வந்து இருப்பேன், உங்களுக்காக நான் எல்லா விஷயங்களையுமே அவன் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக தான் ட்ரைனிங்லேருந்து எல்லா விஷயத்தையுமே நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் டீமன் கிங்காக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் வந்து இடத்துக்குள்ளே வந்தீங்க, இந்த பெரிய கிங்டமே வந்து அழிச்சிட்டிங்க, கிங்கை வந்து கொன்னீங்க, பிரின்சஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கீங்க. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான். இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் நேச்சுரலான டீமன் கிங் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறான். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடியை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அந்த பொண்ணோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. இது என்ன விஷயம் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து போயிட்டுருக்காங்க.
ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பார்ட்டி நம்ம ஹீரோ இல்லை, ஒரிஜினல் ஸ்டோரியோட ஹீரோவோட பார்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோஸோட பார்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணுறது தான் நம்ம ஹீரோவோட கனவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கிங்கை பற்றி காமிச்சிருக்காங்க. இந்த சிஸ்டமில் என்னென்ன ரேங்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெயின்ஸ்லாம் வந்து ஸ்லே பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் ஜி ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. ட்ராகன்ஸை ஸ்லே பண்ணாங்கன்னா டி ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ லீச்சஸ் வந்து கொண்டாங்கன்னா எல் ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த எஸ் ரேங்க் ஏ ரேங்க் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதெல்லாம் இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ கடைசியாக வந்து எஃப் ரேங்க், ஸோ ஃபீல்டு ப்ராடக்ட்ஸுன்ற மாதிரி ஒரு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ரேங்க் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மட்டமான ரேங்க். ஸோ அப்படி இருக்கவங்க எப்பயுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தை வந்து 66,580 வருஷம் வந்து காப்பாற்றின 2 சேவியர்ஸ், அந்த ஹீரோவும் பிரெஸ்டஸும், இவங்களோட சில்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ எந்த அளவுக்கு பிளட் வந்து பியூராக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட ஃபைட்டிங் ஜென்ரல் அந்த வின்னிங் டைம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி இந்த பியூர் லைனு இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு இவனை என்னென்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் ஃபைனலாக ஹீரோக்கும் டீமன் கிங்க்கும் தான் ஃபைட் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அந்த கார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ கடைசியாக அந்த ப்ராமிஸ் படி நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான லைஃப் தான் வாழ போகிறீங்க கரெக்டாக அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு லைட்டாக குழம்புற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு வில்லனை வந்து எம்சியாக எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. ஸோ அதனால் ஸ்டோரி வந்து அங்கங்கே புரியாமல் கூட இருக்கும். போக போக அது பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து நேச்சரை வந்து ரசிக்கிறான். ஏன்னா டீமானிக் ரியால டீமன் வேர்ல்டில் அந்த மாதிரி இருக்காது இல்லையா. அதனால் அப்படியே வந்து ரசிக்கிட்டே வரான். ஸோ பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறான். ஸோ அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வர அந்த சென்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் அதை வந்து பார்க்குறான். இதெல்லாம் என்னதுன்ற மாதிரி கேட்குறான். ஸோ சன்னை பார்த்து இது என்ன விஷயம்னு கேட்குறான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ கேட்ட மாதிரி ஒரு சிட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடறான். ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரி சைடு வில்லேஜ்னு சொல்லிக்கலாம், சிட்டி கிடையாது. ஒரு கண்ட்ரி சைடு வில்லேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தேவையானது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் தான். ஸோ உங்களுக்கு இப்போ அங்கங்கே புரியலனாலும் நான் கடைசியாக அந்த செஷனில் வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஹீரோவுக்கு சிம்பிளான லைஃப் தேவைன்றதுனால இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. டி ரேங்க்ஸில் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறேன். அதுக்கு ஆமாம் அவரெல்லாம் ஸ்ட்ராங் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ட்ராகன் வந்து கேஸ்டில் அட்டாக் பண்ணதாக வந்து பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, எப்படி இந்த விஷயம் வந்து இங்கே நடக்கும், ஒரு ட்ராகன் இன்னுமே உங்களால் பிடிக்கும் இல்லையா, ட்ரையர் கேஸ்லாண்ட ஏதோ சுற்றிட்டு இருக்கதான் நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது கூட இருக்கவனுமே அது பார்த்தீங்கன்னா ஆமாம் நானுமே அதை பற்றி கேள்விப்பட்டேன், அந்த ட்ரையர் கேஸில் பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எரிச்சிருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது அங்கே இருக்க ஒரு பொண்ணு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, ட்ராகன்ஸ்லாம் அழிஞ்சு போனதாக நான் வந்து கேள்விப்பட்டேன், அதெல்லாம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ட்ராகன்ஸ்லாம் நியூட்ரல் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் அப்படி தான் நினச்சானா, அப்படி இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூம் வந்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்குலாம் எந்த இடம்னே தெரியாமல் வந்துருக்கானுங்க போல். ஸோ பென்ட் ஹவுஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது இது வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்கோமா கேஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரெஷர் வந்து கொடுத்தோன்னே உடனே ஆள் அமுச்சு ரொம்ப லைக் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்து கவனிக்கிறாங்க, வெயிட்டாக கவனிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்க வந்து வரான். ஸோ அவனோட பேர் ஜெக்கே பேன் ஹோலி பீச். ஸோ தான் அவரோட பேர். ஸோ என்னை வந்து ஷார்ட்டாக செகண்ட் கூப்பிடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த கோல்டன் பெவிலியனில் இந்த பென்ட் ஹவுஸ்க்குள்ளே நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆள் வந்து என்ட்ரு ஆகிறத பார்க்குறேன். இங்கே உங்களை மாதிரி நோவல்ஸை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ நீ வந்து நார்மல் பிளட் லைன் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, நான் வந்து நார்மல் பிளட் லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீ வந்து உன்னோட பிளட் பியூரிட்டி லெவல் எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்டுருக்கான். ஸோ அதுக்கு வந்து அங்கே இருக்க அந்த பையன் வந்து சொல்கிறான், அந்த ஜேகே வந்து சொல்கிறான், நான் வந்து ஒரு எஃப் ரேங்க் ஃபெயில்டு ப்ராடக்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அப்படி வந்து இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ நம்ம ஹீரோ வந்து இங்கே இருக்க ஒரு ஹோட்டலில் வந்து தங்குறான். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரூம் இது. இந்த இடத்துல நோபல்ஸ் மட்டும் தான் என்ட்ரு ஆக முடியும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே அங்கே ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தி ஏறிய ஆரம்பிச்சிருது. பார்த்தா ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ யங் மாஸ்டர் இங்கேருந்து நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா நீ சொன்னபடி டிராகன்ஸ்லாம் நியூட்ரல் தானேப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் இருக்க அவர்கிட்ட வந்து கேட்குறான். அதாவது அலெக்ஸ்னே வந்து வச்சுப்போம், அவரோட பேர் அலெக்ஸ் தான். ஸோ இதுக்கு மேலே அலெக்ஸ்னே வந்து கூப்பிடுவோம். ஸோ நம்ம அலெக்ஸ் வந்து சொல்கிறாரு, நான் தான் சொன்னல எனக்கு வந்து க்ளீனாக தரலன்ட்டு அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல சேகே நீ வந்து எதுவும் கவலைப்படாத, ஸோ நான் வந்து உன்னோட சப்போர்ட்டர் ஆகிறேன். ஸோ இந்த லைன் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து உன்னோட சப்போர்ட்டர் ஆகிறேன், நீ வந்து
ஒரு ஹீரோவாக மாறு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஹீரோக்காக பார்த்துட்டு இருந்தேன், எப்படியும் என்னோட விதிக்கு இதெல்லாம் கிடைக்காது போல், என்னோட ஆஃபரை வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. ஸோ உனக்கான அந்த வெல்த்து ஃபேமு நீ கனவுல நினைக்காத கூட உனக்கு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன். ஸோ உன்னோட அந்த ஃபெயில்டு ப்ராடக்ட்டுன்ற அந்த கேர்ஸ்டு டைட்டில் வந்து உனக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன், நீ வந்து பயப்படாத. உனக்கு வந்து உன்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறியா? ஏன்னா எஃப் ரேங்காக உன்னால் ஒரு ஸ்வாடை கூட வந்து எடுக்க முடியாது, உன்னோட ஃபுல் டெஸ்டினியை நான் வந்து மாற்றுறேன். ஏன்னா எஃப் ரேங்காக நீ வாழ்கிறது ரொம்ப வேஸ்ட்டு, நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி தான். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னோட லைஃப்பில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும், அக்செப்ட் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சோலை வந்து நான் வந்து பணிய வைக்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பண்ணுறேன், இந்த சான்ஸை வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன், நான் வந்து எப்பயுமே ரெக்ரெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். என்னோட சோலை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ இதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டைலாக் வந்து சொல்கிறான். லிட்டரலாக அந்த டீமன் லார்டுன்ற அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கொடுக்குற அந்த ஒரு சென்டென்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்டாக இந்த டெபியூக்காக ட்ராகன் ஹண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன ரீகேப் வந்து பார்ப்போம். ஸோ புரியாதவங்களுக்குலாம் புரியுற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்களே அந்த லேடி, அதாவது நம்ம அந்த கிங்கோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாடியை அலெக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண மாதிரி காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த காட்டில் வந்துட்டு இருக்காங்க, ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் வந்து வாழணும். ஸோ அதுவும் இல்லாமல் இதில் சொன்ன அந்த 4 ரேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, டி ரேங்க்கு, எஃப் ரேங்க்கு, ஜி ரேங்க்கு, இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்து ஸோ அந்த இடத்துல ஒரு டிராகன் வந்து வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் தான் ஸ்டோரி வந்து கண்டினியூ ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து ஹீரோவாக தானாக ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோட பேரை டியோஸ்னே வந்து கூப்பிடுவோம், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஹீரோவாக அவன் சூஸ் பண்ண கேரக்டருக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.